வணக்கம் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, போராட்டத்தில் ஈடுபட்டா சம்பளம் கிடையாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ அதை நிஜமாகவே பார்த்தீங்கன்னா செயல்படுத்தியிருக்காங்க. நம்ம பள்ளி கல்வித்துறை ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு. அது என்னன்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். கடந்த நவம்பர் 18ஆம் தேதி ஜாக்டோஜியோ அமைப்பு சார்பாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள்லாம் கலந்துட்டு இருக்காங்க. இப்போ பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு எடுத்திருக்காங்க. அதில் அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பங்கேற்ற பள்ளி கல்வித்துறை ஊழியர்கள் மட்டும் மொத்தம் 49,722 பேருன்ட்டு கணக்கு போட்டிருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்குமே ஒரு நாள் சம்பளம் பிடித்தம் செய்ய போகிறதா தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் பயன்படுத்தி இருக்க ஆயுதம் என்னன்னு தெரியுமா? நோ ஒர்க் நோ பே. அதாவது வேலை இல்லை என்றால் சம்பளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் முன்னாடியே எச்சரித்தோம், தற்செயல் விடுப்பு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதையும் மீறி நீங்கள் பணிக்கு வராமல் போராட்டத்தில் கலந்துட்டீங்க. அன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கிறப்போ அரசாங்கம் முதல்ல பார்த்தீங்கன்னா எச்சரிக்கும். சில நேரத்தில் அந்த ஒரு நாள் விடுப்பு பார்த்தீங்கன்னா ஈட்டிய விடுப்பு கணக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அரசு ரொம்ப கண்டிப்பாக இருந்ததுனால சம்பளத்தை பிடித்தம் செய்ய உத்தரவிட்டிருக்காங்களாம். இது பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் இல்லைங்க, மின் வாரியம் இன்னும் நிறைய துறை ஊழியர்களுக்கும் இதே நிலைமை தான் சொல்லியிருக்காங்க. சுமார் 50,000 பேரோட சம்பளத்தில் இப்போ கை வச்சுருக்காங்க. அரசு ஊழியர்கள் மத்தியில் இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அரசோட இந்த நோ ஒர்க் நோ பே நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சரியான நடவடிக்கையாக? கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.